அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை மனதார வேண்டினா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருமா, இது உண்மையா அப்படின்றதாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை நம்ம இந்த முறையில வழிபாடு செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அவருடைய அருளை பெறுங்கன்னு நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுடைய வீடியோ பதிவை பார்த்து முருகப்பெருமானுடைய பக்தர் வாழ்க்கையில ஒரு அபூர்வமான விஷயம் நடந்திருக்குங்க. அதான் இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்பா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எப்போதுமே நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் செய்வோம். மனதார முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க, நீங்க கேட்டது நினைத்தது அனைத்துமே கட்டாயம் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லிட்டு வருவோங்க. ஏன்னா கடவுள் நம்ம எந்த ரூபத்துல கூப்பிட்டாலும் நம்மளுக்கு உதவி செய்வார். ஏன்னா நம்ம முழு நம்பிக்கையோட வழிபாடு செய்யணும். இப்ப எந்த வழிபாடுமே நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாள்ல நடந்துடணும், ஒரு வாரத்துல நடந்துடணும், 10 நாள்ல நடந்துடணும், 10 நாள் ஆயிட்டே இன்னும் நடக்கவே இல்லையே, ஒரு வாரம் ஆயிட்டே நடக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம அந்த எண்ணங்களை நெகட்டிவாவே நம்ம யோசிக்கவே கூடாது. என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அதை பாசிட்டிவா யோசிங்க. அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு வெற்றிக்கு கொண்டு போய் விடும். பல பக்தர்கள் வாழ்க்கையில முருகப்பெருமான் பல அற்புதங்களை செய்திருக்காங்க. அதே போலதாங்க இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய பக்தர் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட போய் ஒரு கஷ்டங்களை சொல்லி பேசுவாங்க. அப்ப யதார்த்தமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கடவுளே சொன்ன மாதிரி இருக்கும். அது போல உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இருந்தாலுங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி நம்ம மனதார அவரை வழிபாடு செய்தா கட்டாயமா பெரிய மாற்றத்தையே அவர் கொடுப்பாரு. அதே போலதாங்க ஒருத்தவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது, நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க அப்படின்றதாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீங்க நம்பி அவரை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முருகப்பெருமான் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை நம்ம வழிபாடு செய்யறதுனால சொல்றோம். உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவரை நீங்க நினைத்து இந்த வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இப்ப ஒருத்தவங்க குடும்பத்துல ஒரு கஷ்டம் இருந்திருக்கு, அவங்க பாத்தீங்கன்னா கடவுளையே அவங்க வழிபாடு செய்யாதவங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே நம்ம தான் கடவுளை வழிபாடு செய்யறதில்ல, அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இல்லை, நம்ம பிறந்த நேரம் அதனாலதான் இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான தரிசனம் செய்து ஒவ்வொரு வழிபாடுகளையும் அவங்க பலனடைந்திருக்காங்க. அதனால நீங்க இப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனால நீங்க நான் முருகப்பெருமான தான் நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஏன்னா நான் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு திருச்செந்தூர் முருகரை மாதம் ஒரு முறை நான் பார்த்துட்டு வரேன். எனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த குறையும் இல்லாம நான் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனால இருந்திருக்கேன். உங்க கஷ்டங்கள் தீர நீங்க ஒரு முறை வழிபாடு செய்து பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிருக்காங்க நம்பிக்கையே இல்லாம முருகப்பெருமான தரிசனம் செய்திருக்காங்க. அப்ப அவங்க வேண்டிக்கிட்ட வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு உள்ள பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா இருந்தாலும் என்னோட நண்பர் சொன்னாங்க, முருகப்பெருமான் உன்னைய பாக்குறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை, நீ என்னை அழைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னாங்க. அந்த வாய்ப்பை உன்னை நான் கண் கூட பாக்குற வாய்ப்பை எனக்கு கொடு அப்படின்னு அவங்க வேண்டியிருக்காங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, ஆனா கடவுளையே அவங்க சோதிச்சு பார்த்திருக்காங்க. அதற்கும் முருகப்பெருமான் அவங்க ஆசைய அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி இவங்க பாத்தீங்கன்னா மாதம் மாதம் திருச்செந்தூர் முருகன் பக்தர் போய் அங்க வழிபாடு செய்வோம். அவங்க கூடயே இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திலே போய் வழிபாடு செய்துட்டு வந்திருக்காங்க. அவங்க முருகர் தான் எல்லாரையும் சோதிப்பாரு, இவங்க முருகரையே சோதித்து முருகரையே இவங்க வழிபாடு பண்ண முருகப்பெருமான் வைத்திருக்காருங்க. இன்னைக்கு அவங்க முருகப்பெருமானுடைய பக்தரா இருக்கிறாங்க. இருந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க போய் வழிபாடு செய்துட்டு வராங்க. ஏன்னா அவங்க உன்னை நம்பி நான் வரேன், உன்னைய நான் பார்க்கணும் அப்படின்னு முழு மனதார தினமும் அவங்க சொன்ன மந்திரத்தை சொல்லி சொல்லி வழிபாடு செய்துகிட்டு இருந்தாங்களாம். பாத்தீங்கன்னா ஒரு மாசத்திலே போய் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்ப நம்மளோட பல பதிவுல என்னை எப்ப முருகா கூப்பிடுவ அப்படின்னு இருக்காங்க. நீங்க உண்மையான பக்தியோட மனதார வழிபாடு செய்யுங்க, பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முருகப்பெருமான் கொடுப்பாருங்க. ஏன்னா இது அனுபவபூர்வமான உண்மை. ஏன்னா இதுல உண்மையான கேள்வி கேட்கவே வேண்டாம், இது நடந்த அனுபவபூர்வமான உண்மை. நீங்களும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க, நம்பிக்கையோட செய்யுங்க, உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.